வழி முன்னுரை. இன்றைய வார்த்தை வழிபாடு மனிதர் தங்களது உண்மையான நிலையை கண்டறிவதற்கு இறை ஒளியும் இறை வார்த்தைகளுமே உறுதுணையாக உள்ளன என்பதை கூறுகின்றது. கடவுளின் பிரசனத்திற்குள் நாம் வருகிறவரை நம் குறைகளை நாம் உணர்வதில்லை. நம்மை நேர்மையாளர்களாக நினைத்து கொண்டு பிறரை அநியாயமாக தீர்ப்பிட தயங்குவதில்லை. எப்பொழுது நமது குறைகளை கண்டதும் தகுதியில்லாத நமது இழிநிலையை உணர்ந்து கருதுகிறோமோ அப்பொழுது கடவுளின் மனதுருக்கம் செயல்படுவதை காண்கின்றோம். தான் பாவி என்று பதறிய பேதுருவின் மேல்தான் நம் இயேசு தனது திருச்சபையை கட்ட ஆரம்பித்தார். இன்றும் விசாலமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார். நம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர்கள் கடவுளின் இரக்கம் பெறுவார்கள். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று மனச்சோர்வு பேதுருவை போன்று நாமும் அனுபவித்ததுண்டு. இது போன்ற விரக்தியின் விளிம்பில் இருக்கும் நம் அனைவருக்கும் பேதுரு ஒரு சிறந்த உதாரணம். நமக்கு கொடுத்த திறமையில் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மீதும் நம்பிக்கை வைப்போம். அவர் சொல்வதை மட்டும் கேட்போம். நம்முடைய இறைப்பணிக்கு சிலர் தடைக்கல்லாகவே இருக்கிறார்கள் என்று ஒதுங்கிவிடாமல் எதையும் துணிவுடன் நம் ஆண்டவர் இயேசுவின் துணையுடன் அனைத்தையும் சாதிப்போம் என்ற நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய திருப்பலியானது அதிசயரா சங்கீதா தங்கள் திருமண ஆண்டின் 11வது திருமண ஆண்டு விழாவையும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த குடும்பத்தின் நாளில் நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் அருள் சகோதரி சுஜிதா தன்னுடைய துறவர ஆண்டின் 6வது ஆண்டை நிறைவு செய்கிறார். தொடர்ந்து ஆண்டுடைய அருள்கரம் அவருக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஆண்டனி அபிஷா குடும்பத்தின் நன்றி பலியாகும். இருதய பாபு ஜேசு தங்கம் குடும்பத்தில் நன்றி பலியாகும். அலெக்ஸ் ஜேக்கப் அனிதா குடும்பத்தில் நன்றி பலியாகும்.
ஒப்புக்கொடு செபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களை இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் பிலிப் ஸ்டெல்லா தங்கள் திருமண ஆண்டின் 31வது திருமண ஆண்டு விழாவையும் கொண்டாடி ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார். ஆகவே இவர்கள் அனைவரும் மனவாழ்வில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கிளின்டன் ஸ்டெஃபி அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் திருத்தந்தனுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இவ்வுலகில் வாழ்ந்து மறித்து போன செல்லமுத்து, பிபி தாமஸ், ரெஜினா மீர் இறந்த 10ஆம் ஆண்டு நினைவு, கிளாடியஸ் கிறிஸ்டோ, அந்தோனிசாமி, கத்ரீனா, பொன் சவரி, தசராஜ், ரெனோ, ரோத் மேரி ஆகியோருடைய ஆண்மையிலே பாற்றுக்காக செபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தர வேண்டும் என்று மன்றாள். அன்பாருடைய இன்று பொது காலத்தினுடைய 5வது ஞாயிறை கொண்டாட நாம் அனைவரும் ஆண்டவருடைய சந்நிதியை அண்டி வந்திருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவத்திற்கு உள்ளானவர்கள், தவறக்கூடியவர்கள், கரை குறை உள்ளவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை கடவுள் எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார், அப்படி எப்படி பயன்படுத்துகிறார் என்பதுதான் இன்று 3 வாசம் மிக தெளிவாக எடுத்து சொல்வதை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். பல நேரங்களில் இன்றைய உலகில் இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன், நான் என்ன பாவம் செஞ்சேன், அவனை பாரு இவனை பாரு, அவன் என்னை விட எவ்வளோ பாவம் செய்கிறான், அதுக்கு நான் எவ்வளோ பெட்டர் அப்படி என்று நம்மையே நாம் மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் கடவுள் முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு புது மனிதனாக வாழ்வதற்கான அருளை நாம் இந்த வேளையில் வேண்ட இருக்கிறோம். அனைவரும் அமருவோம். இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அம்மா அம்மா, எங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல ரன்னிங் ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேம்மா. மெடலும் சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்கம்மா. நான் தான் நாடகம் பார்க்குறேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத, போ அந்த பக்கம் போ, அப்புறம் பார்க்குறேன் போ. அன்பு இயேசுவே, இன்றைய காலகட்டத்தில் உலகப் போக்கிலான காரியங்களில் கவனம் வைத்து நம் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்காமல் அசட்டை செய்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். முடியுமோ ஃபாதர் கடுப்பேத்துறாரு. இன்னும் பிரசங்கம் எவ்வளோ நேரம் சொல்ல போறாரோன்னு தெரியல. வா வா, கேட்குற மாதிரியாச்சும் நடிக்கலாம். இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்த குருக்களை ஒரு சிலர் ஏளனம் செய்து மனம் புண்பட செய்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். படிக்க அனுப்பலான்னு இருக்கேன்டி. அடி பாவி, ஒத்த பிள்ளைய பெத்துட்டு போய் ஃபாதருக்கு அனுப்புறியே, அங்கெல்லாம் போனா ரொம்ப கஷ்டப்படுவான். அப்படியா? அப்படின்னா நான் அனுப்பலடி அவனை, நான் வீட்டோடயே வச்சுக்கிறேன்டி. அன்பின் ஆண்டவரே, தேவ அழைத்தல் பெற எத்தனையோ உள்ளங்களில் ஆர்வமாக இருக்கும் பொழுது அந்த ஆர்வத்தை குறைத்து இல்லாத பொல்லாதவற்றை சொல்லி தவறித்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கெதிராய்
அமர்ந்திருப்போம். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தான் காத்திருள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைய செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. இறைவாக்கினர் எசாயா தனக்கு அருளப்பட்ட இறைக்காட்சியின் ஒளியில் தான் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இவர் இறைவன் அழைப்பை ஏற்கும் அளவிற்கு மாற்றம் பெறுகிறார். இறைவனின் ஒளியில் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு இறைப்பணியை நமது வாக்கால் வாழ்வால் ஆற்றிட நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவ்வொருவருள் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளில் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரைத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உடல்களை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உடல்களை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான்.
படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபின்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தன் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டு உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார், வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு, இன்னிசை பாடிடு. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசியே, ஊற்றழகும் உயிரழகும் இறைவனின் மாட்சியே. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசியே, ஊற்றழகும் உயிரழகும் இறைவனின் மாட்சியே. வாழ்வினும் பாதையில் வீழும் வேளையில் தாங்கிடும் தாயாய் தன்னை தந்தார். நன்றி சொல்லென்றே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல்லென்றே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பேரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பேரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிடச் செய்தார். நன்றி சொல்லென்றே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல்லென்றே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு. பசியால் வாடி தவித்த வேளையில் மன்னா பொழிந்து திடமளித்தார். இணைந்தோரை கைவிடாமல் அன்பு கரம் நீட்டி, வந்த தடைகள் எல்லாம் மாற்றி ஒரு காலாரை காட்டி, வாழ்வு தந்த இறைவா நன்றி, வாழ்வு தந்த இறைவா நன்றி. நன்றி நன்றி நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. பவுல் கடவுளின் திருச்ச
திருச்சபையை துன்புறுத்தியதால் தன்னை திருத்தூதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன் என்றும், கடவுளின் அருளால்தான் திருத்தூதர்கள் அனைவரையும் விட பாராடுபட்டு உழைத்தேன் என்றும் கூறி கடவுளின் அருளை முன்னிலைப்படுத்தி கூறும் 2ஆம் வாசகத்தை செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 3 முதல் 8 மற்றும் 11ஆம் இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நான் பெற்றுக்கொண்டது முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புயலுக்காடு தின செய்திருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 5 இறைத்திரு வசனங்கள் 1-11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத் ஏரிக்கல் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்காக அவரிடம் நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரை 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகுகள் இருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர்.
சீமோனுடைய பங்காளியான செபதியின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே செய்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில 2 விஷயங்கள் மிக முக்கியமானவை உங்களுக்கு தெரியும். ஒன்று நற்கருணை, இன்னொன்று பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரியம், எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். திரு அவைக்கு என்று 2000 வருடத்திற்கான பாரம்பரியம் இருக்கிறது. இந்த பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பகுதியாக திரு அவையும் பார்க்கிறது யார் என்றால் இந்த புனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஆயிரக்கணக்கான 365 நாள் மட்டும் புனிதர்கள் அல்ல, மாறாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரு அவை அவருடைய வாழ்வில் அந்த அவர்கள் கண்ட அந்த செயல்கள் வழியாக, நம்பிக்கை வழியாக அவளை புனித நிலைக்கு உயர்த்தி இன்று உலகம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான புனிதர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்து இருப்பதை நம்முடைய திரு அவை அவ்வப்போது நமக்கு சொல்லி இந்த அவளை போல நாமும் வாழ நமக்கு பணிக்கிறது. நீங்க புனிதருடைய வாழ்க்கை வரலாற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ங்க, யூடியூப் போங்க, கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன். நிறைய புனிதர்கள் பேரே கூட தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 புனிதர் தான் தெரியும். அந்தோனியா, செபஸ்தியார் ஒரு லிஸ்ட் வச்சிங்களேன். ஆனால் ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்ந்து மறித்தவர்கள் விண்ணகத்திலும் சென்றிருக்கிறாங்க. அப்ப பார்க்கிற போது புனிதருடைய வாழ்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு சிந்திச்சோம் அப்படின்னா, நிறைய புனிதருடைய வாழ்வு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி சொல்வது, ஆண்டவரே நான் பாவி, நான் இவ்வளோ பாவ வாழ்ந்தேன் என்பதெல்லாம் நிறைய நீங்க அவங்க வாழ்க்கை வரலாற்று வாசிங்கள. பகவசினார் நிறைய பேருக்கு நான் ஒரு பெரிய நிறைய புனிதருடைய வாழ்வை சொல்லுவேன். தவறான வாழ்க்கை வாழ்ந்த, மோசமான வாழ்க்கை வாழ்ந்த, கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுளை மறந்து வாழ்ந்த, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கையை நினைத்து மனம் வருந்தி தங்கள் பாவத்தை உணர்ந்து அவங்க புனித நிலைக்கு அவர்கள் மாறுவதை அல்லது அவர்களை உயர்த்துவதை, வாழ்வு திருந்துவதை தான் புனிதருடைய வாழ்வு வரலாறு நமக்கு சொல்கிறார். இதை ஒருத்தர் வாசிக்கிறார், உங்களை மாதிரி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ. அவருக்கு ஒரே சந்தேகம், என்னன்னா எல்லா புனிதரும் பாவம் பாவம் பாவம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரசங்கிகள், நீங்கள் பாவம் செய்தீர்கள் நரகத்துக்கு செல்வீர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இந்த புனிதர்கள்லாம் எப்ப பாரு இந்த பாவம் பாவம்ன்றாங்களே, பாவத்தை பத்தி தான், பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கும் அப்படின்று ஒரு 65 நிமிடம் சென்று எப்படி இந்த பாவ உணர்வுள்ள இவர்களை எல்லாம் எப்படி புனிதர்களாக மாற முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்போது அந்த 65 மிக அழகாய் சொன்னாராம், மனிதர்கள் நாம எல்லாம் இருக்கோம். இப்போ நிறைய வீடுகள்ல தான் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட்ல இருக்கீங்க. இப்போ வீடுகள் வாங்கும் போது வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், காற்று வரல, எல்லாம் அடைச்சி உள்ளே கிடக்குறீங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூசு லைட்டை போட்டிருப்போம், நமக்கு தூசு இருக்குது தெரியுமா தெரியாது தெரியல, சில தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சுப்போம். ஒளிக்கற்றை, இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஓட்டை இருக்கு வச்சுங்களேன், அந்த ஓட்டை வழியாக சூரிய ஒளி உள்ள வருது வச்சுங்களேன். அந்த ஒளி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டு போட்டிருப்போம், ஆனால் அந்த ஒளி படுகிற போது அங்கே இருக்கிற அந்த தூசிகள் அழுக்குகள் நம் கண்களுக்கு தெரியும். இது அனைவருமே அனுபவிச்சிருப்பீங்க வீடுகளில், எங்கே நம்ம வேலை செய்யறது அந்த இடம் நமக்கு அந்த ஒளி கற்றை உள்ள வருகிற போது, அது அங்கே படுகிற போது அந்த இடத்துல தூசியோ அழுக்கோ இருப்பதை அம்மால பார்க்க முடியும். சுத்தம் பண்ணி எவ்வளோ அழுக்காக பேர் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்போ இந்த தந்தை சொன்னாராம், மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த புனிதர்கள் அப்படின்னு சொல்ல அவங்க இறை பிரசனத்தில் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து பாவ உணர்விலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி. அந்த ஒளிக்கற்றை படுகும் போது தான் அந்த தூசி தெரிகிறது. இல்லைன்னா வீடு அழுக்கா இருக்கா, எங்க நல்லா சுத்தமாக தானே இருக்கு, எங்க அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லாம. அப்போ சொன்னாராம், ஆகவே தான் அந்த இறை பிரசனத்தில் அவங்க எப்பெல்லாம் இருந்தாங்களோ அப்போதெல்லாம் அவர்களுடைய பாவத்தை உணர்ந்து அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய வாழ்வு வாழ்ந்ததால தான் அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னார். நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில்
நாம கூட நிறைய வீடுகளில் நிறைய பொருட்கள் வச்சிருப்போம். நீங்க தூசி தட்டி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்பதான் இப்பெல்லாம் நம்ம தூசி தட்டுறதே கிடையாது. பார்த்துக்கலாம், இருக்கட்டும் ஓடி என்னன்னு. இங்கே ரொம்ப அழகான 3 அற்புதமான விஷயங்களை இன்னைக்கு முதல் மாசம், 2ஆம் மாசம் நற்செய்தி மாசம். யாரெல்லாம் இறை பிரசனத்தை இருக்கிறாங்களோ, நிற்கிறீங்களோ, உட்காடுறீங்களோ, இந்த ஆலயத்துக்கு வரும்போது நம்ம அறியாமல, ஆண்டவரே நான் இன்னைக்கு அந்த பாவம் செஞ்சுட்டேன், அவங்கள திட்டேன், அவங்கள கோபப்படுத்திட்டேன், என் பிள்ளைய கத்தி விட்டேன், எரிச்சல் பண்ணிட்டேன், என் வீட்டுக்கார்ட்ட மூஞ்ச காட்டிட்டேன், என் பொண்டாட்டியை திட்டேன். இந்த ஒரு ரியலைசேஷன் இருக்குல்ல, இதுதான் இறை பிரசனத்துல நாம உணர்வு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் வாசகத்துல நான் வாசிக்க கேட்டோம். ஏசையா மிக அழகாய் சொல்கிறார். ஆண்டவருடைய திருப்பசனம் சொல்லும் போது அவருடைய வாய் என்ன பண்றா? ஐயோ, நான் என்ன உதடு உடையவர், அசுத்த தூய்மையற்ற உதடுகளை உடையவன் என்பது எப்ப உணர்றார்? அந்த வான தூதர் அங்கு வருகிற போதுதான். இறை பிரசனத்துல பல மக்களை கொன்று குவிப்பதிலே அதிக அக்கறை கொண்டு வந்தார் திருத்தூதர் பவுல். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆண்டவரை சந்திக்கிறார். சந்தித்த பிற்பாடு, ஆண்டவரே நீ துன்புறுத்தும் ஆண்டவர் நான் என்று சொல்லி இயேசு சொல்லி ரொம்ப சொல்றார். நான் கடை ஊழியன். ஆனா உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் தான் திருத்தூதருடைய மிக முக்கியமான ஆள். பேதருக்கு அடுத்து சொல்லுவாங்க பவுல். ஆனா சொல்றார், நான் ஒன்றுமில்லாதவன், சாதாரண ஆள் என்பதை அவர் 2ஆம் மாசம் சொல்வதை பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு மீன்பாடு. அந்த மீன்பாடை கண்டு பிற்பாடு அங்க ரொம்ப அழகான வசனத்தை இன்னைக்கு நான் வாசிச்சேன். நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும். அதை நான் சொன்ன இந்த அருமையான இந்த மனிதர்கள் 3 விதமான, ஏசையா, பவுல் மற்றும் பேதுரு, அவங்க எப்போ இதை உணர்றாங்கன்னா இயேசுடைய பிரசன்னத்துல பேதுரு சொல்றார். இயேசுவை கந்தித்த பிற்பாடு பவுலடிகளார் சொல்றார். ஆண்டவருடைய வானத்துது வந்த பிற்பாடு தான் அவர் சொல்றார், நான் அசுத்த உதடுகளை உடையவன். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல கூட பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே பல நேரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. 1967 நினைக்கிறேன், ஃபுல்டன்ஷீன் என்ற மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு இறையிலால் மாதா மேல அவ்வளவு பக்தி, அமெரிக்க நாட்டில் அவருடைய பேச்சு, ஒரு பேராயர் அவருடைய மறைவுரையை கேட்பதற்காக மக்கள் அங்கலாய்த்திருந்த காலம் அதெல்லாம். அவர் ஒரு முறை ஒரு ஜெயிலுக்கு கூப்பிடுறாங்க டாக் கொடுத்ததுக்காக. அவர் சொன்னாராம், அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவருமே குற்றவாளிகள். நீங்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையை பெற்று விட்டீர்கள், நான் இன்னும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறேன். நான் மாட்டிக்கல, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கினார் ஒருத்தர், காப்பாற்றணும் கர்த்தர். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்றார். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தவறு செய்ததால தண்டனை அனுபவித்துக்கொண்டு, நாங்களும் தவறு செஞ்சிருக்கேன், அவர் பேராயர். ஆனா நான் மாட்டிக்கல, இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை. நீங்க உட்கார்ந்து இருக்க நீங்களும் நானும் கூட பாத்தீங்கன்னா அந்த பேராயர், நாம் அனைவருமே தவறக்கூடியவர்கள், நாம் அனைவருமே விழக்கூடியவர்கள், நாம் அனைவருமே பலவீனம். எங்க பிரச்சனை அப்படின்னா சொன்னா பாவ உணர்வு. அதுக்காக திறந்தோறும் நாம் பாவி சொல்லணும்னு நான் சொல்ல வரல. இவ்வளவு அழகான உளவியல் என்ன சொல்றாரு, பாவ உணர்வு தண்ணியிலே நல்லது அப்படின்றார். பாவ உணர்வு தண்ணியிலே நல்லது. நீங்க நிறைய பேர் நம்ம பாத்தீங்கன்னா பாவத்தை 2ஆ பிரிக்கிறான், நல்ல பாவ உணர்வு, தீய பாவ உணர்வு. இதை இன்னும் ரொம்ப டீட்டெயிலா போனா பாவத்தை பத்தி சொன்னா, பாவம் வாழ்வுக்கு இட்டு செல்லும் பாவ உணர்வு, சாவுக்கு இட்டு செல்லும் பாவ உணர்வு 2ஆ பிரிக்கிறான். நீங்க என்ன பாவமே தப்பு, சாவுக்கு இட்டு செல்லும் பாவம், வாழ்வுக்கு இட்டு செல்லும். இதை முதல் பகுதி வாழ்வுக்கு இட்டு செல்லும் பாவ உணர்வை சிந்திக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல வலி வருகிறது. நமக்கு சொல்ற ரொம்ப அழகா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க, அந்த நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சொல்லுமா நமக்கு உடம்பு சரி என்பது அது பல நிதங்களை வெளிப்படுத்து. இப்ப சில பேர் கார்டியாக் அரெஸ்ட், 40 வயசு 30 செத்துறாங்க, 35 வயசு செத்துறாங்கன்னு சொல்லிட்டு என் நல்லா தானே இருந்தாரு, அவரு ஸ்மார்ட் ஆனவர், அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆனவர், எப்படி செத்து போனார் அப்படின்னு நம்ம கேட்போம். பாத்தீங்களா, டாக்டர்ஸ் நிறைய பேர் அவங்க இறந்த பிற்பாடெல்லாம் பத்தி சொல்றாங்க, அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த உடம்பு நமக்கு சொல்லுமா, நமக்கு எப்படி ஒரு லைட்டு, ரெட் லைட் எரியுமா, கீ 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 கீ, உடம்பு சரியில்லை, உடம்பு வலிக்குது, உனக்கு எங்கேயும் வலிக்குது. நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த உடம்பு வலிக்கிற போது நம்ம அநேக என்ன பண்ணோமா, அதை கண்டுக்காம விட்டுறோம். உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, கண் எரியுது, மூச்சு முட்டுது, வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால் வலி, ஏதோ ஒரு கை, இந்த கை தூக்கம் முடியல, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் தூக்கம் முடியல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தமா இருக்கு. நிறைய நேரம் நான் நினைக்கிறேன், இன்னைக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம டாக்டருக்கு படிக்கல, நம்மளாம் டாக்டர் ஆயிட்டோம்.
நாமளே அது ஒன்றும் இல்லை, அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அது பெருங்காயம் சாப்பிட்டா பூண்டு சாப்பிட்டா சரியா, நானே சொல்லிக்கிறேன். நம்மளே சொல்லி தலை வலிக்குது, அது நேற்று நான் ஒழுங்கா தூங்கல, கண்ணு எரியுது, 2 நாளா நான் வந்து நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சேன். ஆனால் இதெல்லாம் சிம்டமா. இந்த உடம்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த கை வலிக்கு டாக்டர் சொல்றான், எனக்கு இந்த உடம்புலாம் இந்த தோள்பட்டை வளைச்சா கண்டிப்பா அது ஹார்ட் அட்டாக்கான ஒரு அறிகுறி. ஆனா நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நான் சொன்னல, நானே கை மருத்துவம் சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து அந்த பூண்டை சாப்பிட்டுக்கிறேன், அவுச்சு சாப்பிட்டுக்கிறேன், சரியா? அந்த நேரத்துக்கு அது பலன் அளிக்கிறது. ஆனால் அவருடைய பலவீனம் அதுக்கு என்ன பண்ணா அடிச்சு மேசிவ் ஹார்ட் அட்டாக், மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட். அப்ப இன்னைக்கு முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி பாவத்துக்கு வாழ்வு கிட்டு செல்லும் வழி என்ன அப்படின்னா, முதல் விஷயம் சொல்லிட்டா அந்த உடம்பு வலிக்கிறது என்று சொன்னீங்க. என்ன பண்றீங்க இன்னைக்கு எல்லாருமே? நான் பார்க்குறேன் நிறைய பேர் போய் பார்த்து நீங்க அந்த டாக்டரை முதல்ல பார்த்துடணும். அது எந்த டாக்டர்? பெரிய மல்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர் இதுதான் கார்டியாக்கு மட்டும்தான், அவர் ஆன்கலாஜிஸ்ட், அவர் அந்த தோலுக்கு மட்டும்தான். காசு பணம் முக்கியம் இல்லை, போய் முதல்ல போய் கன்சல்ட் பண்ணி ஆகணும். நீங்க பாருங்களேன், அந்த உடம்புக்கு நாம் பேணுகிற போது அந்த உடம்புக்கு போய் நீங்க டாக்டரை பார்க்குறீங்க, டாக்டர் ஆமா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க பிபி டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, இது சாப்பிடுங்க, அந்த மாத்திரை சாப்பிடுங்க, இல்லாட்டி இந்த ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ எடுங்க, சிடி எடுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது தெரியும் நம்ம வந்து உடம்பு நல்லா இல்லை. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான மருத்துவத்தை எடுக்கிறீங்க, உங்கள் உயிரை அல்லது நோயிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறீர்கள். நான் கூட யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு அழகான விஷயம் சொன்ன மாதிரி, யாரெல்லாம் நம்முடைய பாவ உணர்வை, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்பதை உணர்கிறார்களோ அவர்தான் இன்னைக்கு ஏசாயா மிகப்பெரிய இறைவாக்கினர். அவ்வளவு அழகாக இயேசுடைய செய்தியை வந்து அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அறிவிப்பதில் எடுத்து பாருங்க, அவ்வளவு அழகா பேசுவார் ஏசாயா புத்தகத்துல. திருத்தூதர் யோவானை, திருத்தூதர் பவுலை போல யாராவது இருக்க முடியுமா? அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் பணியாளர். எத்தனை பயணங்கள், எத்தனை மக்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். பேதுரு 3 முறை மும்முறை மறுதளித்தவர். முந்திரி கோட்டை என்று சொல்லக்கூடிய திருச்சபை, இது பாறை, இந்த பாறை மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவரை இந்த உலகினுடைய திருச்சபை தலைவராக ஏற்படுத்தி 2000 ஆண்டுகள் கழித்தும் பிற்பாடு கூட இந்த திருவை இன்றும் வழி நடத்தப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார். ஊரில் இருக்க அனைத்து வைத்தை அடிச்சு ஏராளமான வட்டிகளை வாங்கி சாப்பிட்ட சக்கை இயேசுவை பார்க்கிறான். அப்படி இறைப்பிரசனத்தில் அப்படியே என்ன பண்றான்? தான் வைத்துக் கொடுப்பதை 4 மடங்காக திருப்பி தருவதாக திருப்பி சொல்கிறான், கொடுக்கிறான். நீ பாத்தீங்கன்னா இதான் சொல்றேன், இந்த பாவ உணர்வு, நல்ல பாவ உணர்வுகள், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கெட்டு போயிட்டேன், நான் தவறான வாழ்க்கை போறேன் என்பது யாரெல்லாம் உணர்வுகளா? இப்படி உடம்பு வலிக்குது, டாக்டர்கிட்ட போறீங்க, ஊசி போற, மருந்து சாப்பிட்றீங்க, உடம்பு வலி போயிடுச்சு, வாழ்வுக்கு இட்டு செல்லும்படி. இப்ப இந்த பாவ உணர்வு, நல்ல பாவ உணர்வு நம்ம என்ன பண்ண அடிக்கடி யோசிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன சாவுக்கு இட்டு செல்லும் பாவ வழி தான். நான் முதலே சொல்லிட்டேன், நிறைய பேர் அந்த பார்த்துக்கலாம், இப்ப என்ன ஒன்றும் லைட்டா தலைவலி தானே, 2 நாளா இல்லைங்க உடம்பு இழைச்சி போயிடுங்க, நான் டயட்ல இருக்கேன், சரியா சாப்பிட்றது, எங்க போய் சுகர் செக் பண்ணுங்க, எங்க பிபி ஒரு அம்மா செஞ்சேன், என் கையெல்லாம் வீங்கி இருக்கு, என்னன்னு தெரியல, ஒரு பக்கம் தலை வச்சு படிச்சனும். நான் சொன்னேன், இல்லைம்மா நீ போய் டாக்டரை பாரு அப்படின்னு சொன்னேன். பார்த்தா பிபி 170. எனக்கு பிபியா? எனக்கு ஏன் பிபி வரணும்? சரி, எனக்கு ஏன் பிபி வரணும்? பிபி கேட்டுக்கிட்டா வரும். அப்போ அந்த கையில இங்க குண்டு குண்டா வந்துச்சு அவங்களுக்கு. நான் சொன்னேன், மேபி இருக்கலாம், ரத்தத்துல ஏதோ மாற்றமா. அப்ப நான் சொல்றது என்னன்னா, நம்ம நிறைய நேரங்கள் பாவத்துக்கு சாவுக்கு இட்டு செல்லும் பாவ உணர்வு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நாமெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு என்ன ஆகுது? அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். சாவுக்கான ஒரு இடத்திற்கு நம்ம இட்டு செல்லுங்க. எத்தனை பேர் நம்ம விட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம அந்த கான்சியஸாக இல்லை, நம்ம அதற்கான தயாரிப்பு இல்லை. டாக்டர் சொல்றாரு குடிக்காதீங்க, நீங்க குடிச்சு குதிக்கி உங்க லிவர்லாம், ஆமா ஊர்ல யாரும் குடிக்கலையா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஆயில் நிறைய பார்த்துலாம் விடுங்க, எவ்வளோ சாப்பிட்டு இருக்காரு. நம்ம ஒரு நைட் படுத்தா இருக்கு, அதில் எழுந்துக்க வேலை போட்டுன்னு போயிட்டார். ஆனால் முடிஞ்சிச்சு. அது ஓரளவுக்கு தான் தாங்கும், வேற என்ன செய்வோம்? நீ இஷ்டத்துக்கு உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தா. அப்போ இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 விதமான பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. நம்ம அதில் வந்துடும் நினைக்கிறேன். முதல் விதமான மனிதர்கள் ரொம்ப நீதிமானர்கள். நான் என்னத்த பாவம் செஞ்சேன்? ஊர்ல எவனும் செய்யாத பாவம் நான் செஞ்சுட்டேன், பாவம்லாம் செய்தில்லை, நான் ரொம்ப நல்லவன்.
மார்த்தட்டி கொள்பவர்கள், பாவத்தை பற்றிய உணர்வை அச்சம் இல்லாதவர்கள். இது முதல் நிலையம். பரிசேயர்கள் அப்படியா இருந்தாங்க. நம்ம இருக்கணுமா தெரியல. இரண்டாவது, ஐயோ ஆண்டவரே, நான் ரொம்ப பாவி, உங்க முன்னால நீக்க நான் அருகதையற்ற ஆண்டவரே. ஒரு பக்கம் ரொம்ப உயர்ந்த ஒரு மனநிலை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ஒரு தாழ்ந்த மனநிலை, ஒண்ணு மேல என்ன மாதிரி உலகத்துல பாவியே இல்லை அப்படின்னு அருகதையற்ற சொல்லியே செத்துருவான். இதுதான் 2 விதமான மனிதர்கள். அப்பா சொல்லி நீங்க நிறைய எத்தனை பேர் இங்க இருக்குன்னு நீங்களாம் பாவ செய்து பண்றோம். நம்மள அநேகர் சொல்லும், ஆமா கடவுள் நேரம் சொல்லிப்பேன், நம்ம பண்ணாத நம்ம என்ன பாவத்தை பண்ணிட்டோம். இதுதான் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு நிறைய மனதில் வருகிற விஷயம் இல்லை. நம்ம அனைவருமே ரொம்ப அறிவு ஜீவிகள் ஆயிட்டோம், நிறைய படிச்சிட்டோம். அதனால இந்த கடவுளுக்கு முன்னாடி இந்த பய உணர்வு, பாவ உணர்வு, நான் தவறக்கூடிய சொன்ன இறை பிரசனத்தை தான் நம்ம உணர முடியுமா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நைட்டு படுக்க வைக்கணும். பெரியெல்லாம் பாவம் பண்ணல. நீங்க எத்தனை பேரை திட்டிருப்பீங்க, பிள்ளைங்கிட்ட எரிச்சல்பட்டிருப்பீங்க, நண்பர்கிட்ட காயப்படுத்தி, வார்த்தைகளால காயப்படுத்துற மூஞ்ச காட்டியிருப்பீங்க. நீங்க பெரிய குழலாம் பண்ணல, பட் இது கூட தப்பு. டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, அப்ப தப்பு இல்லையா? எத்தனை பேர் மனதை எத்தனை பேர் பின்னாடி பேசியிருப்பீங்க, யார் பத்தி உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் பத்தி. அப்ப இதெல்லாம் நம்ம ஒன்றும், ஐயோ நான் இப்படி இருக்கேன் ஆண்டவரே, என்னை மாத்திக்கணும், நான் திருந்தணும் அப்படின்ற உணர்வு தான் இன்னைக்கு மிக அவசியமா இருக்கு. ஒரு விவசாயி இருந்தா, அந்த விவசாயி 2 பானைகள், கதை தான், பானையை வைத்து கொண்டு அங்கிருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வருவதை வழக்கமாக வைத்து கொண்டு இருந்தான். ஒரு நல்ல பானை, இன்னொரு பானை வந்து கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டுச்சு, கீரல் விட்டுச்சு. கீரல் விட்டா என்ன தெரியும், இப்போ நிறைய வீட்டில் பானை இல்லை, அதனால உங்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்களாம் பானையை பற்றினா தெரியும். பானையிலேருந்து தண்ணி சொட்ட ஆரம்பித்தது. அப்போது நல்ல பானையை சொல்லி, நீ தான் ஓட்ட பானையாச்சு. இங்கிலீஷில் வந்து கிராக் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவர் அ கிராக் பாட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கிராக்னா தெரியும், ஓட்டை, விரிசல். அப்போ அந்த நல்ல பானை, இந்த கிராக் ஓட்ட விழுந்த பானை பாச, நீ தான் ஓட்ட விழுந்துட்டிய, எதுக்கு நீ சும்மா வேஸ்டா உன் தண்ணி பாரு அங்கங்க ஊத்தினே வருது. நான் வந்து அழுங்காம குழுங்காம அந்த தண்ணி, அந்த விவசாய தண்ணியை வந்து நான் பயனுள்ள விதத்துங்க, நீ எதுக்குமே பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அவன் இது 1 நாள்ல 2 நாள்ல தினந்தோறும் இந்த மாதிரி இந்த நல்ல பானை, இந்த விரிசல் விட்ட பானை சொல்லிட்டே இருந்துச்சான். அப்ப இந்த விரிசல் பானை அந்த விவசாய பாச, ஐயா நான் தான் விரிசல் விட்டு ஓட்ட ஆயிட்டேனே, ஏன்னா நீங்க தூக்கி போட்டுருங்க, அந்த வேற ஒரு புது பானையை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னா நீங்க தண்ணி எடுத்துருவீங்க, பாதி தண்ணி வரத்துக்குள்ளவே நான் கீழே சிந்திரனே அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சொன்னாராம், ஒரு 3 மாசம் பார்த்துக்க, 3 மாசம் கழிச்சு நான் உன்னை மாத்திடுறேன் அப்படின்னு சொன்னாரான். 3 மாசம் கழிச்சு நான் உன்னை மாத்திடுறேன். அப்போ 3 மாசம் கழித்து அந்த பானை மீண்டும் வாங்கடிச்சான். என்னங்க ஐயா 3 மாசம் ஆயிடுச்சு, செலவு என்னங்க 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் இன்கிரிமெண்ட் போடவே இல்லை அப்படி நம்ம கேட்குற மாதிரி, 3 மாசம் ஆச்சு, என்ன நீங்க என்னை மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த விவசாயி சொன்னாராம், நான் தண்ணி பிடிச்ச வருமா, நீ கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் அப்படின்னு சொன்னாராம். கீழே குனிஞ்சு பார்க்கிற போது பார்த்தா அங்கே நிறைய மலர் செடிகள் இருந்துச்சான். நீ சொன்னல என்கிட்ட, நீ வந்து ஓட்டையாயிட்ட, நீ வந்து விரிசலாயிட்ட, பழசாயிட்ட, கிராக் பான் சொன்னல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உன்னை அந்த தண்ணி எடுத்து வரும் பற்றியா அந்த பகுதியில் சின்ன அந்த மலர் செடிகளுடைய விதைகளை போட்டு விட்டேன். தினந்தோறும் நான் தண்ணி ஏற்றும் போது உன் தண்ணி ஊத்துச்சுல, அந்த பானையிலிருந்து அதன் வழியாக மலர்ந்தது பார்த்தியா, இவரோட கிராக் பாட். கடவுள் வந்து யாரை அருகதையற்றவர் நினைக்கிறார்களோ அப்படிதான் தனக்கானவளாக உயர்த்தி கொள்கிறார் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்க பார்த்து ரொம்ப அழகான செய்தி தான். நான் சொன்ன 3 பேருமே நாங்கள் அருகதையற்றவர்கள், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு நினைத்தவர் தான் கடவுளின் எடுத்து மிக அழகாக பயன்படுத்தி பார்க்க. கடைசியாக அந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது யோசிப்பேன் பேதுருடைய அந்த உரையாடல். பேதுரு ஒரு சாதாரண ஆள். இங்க நிறைய பேர் இருப்பீங்க, மீனவர்கள் தெரியும், கடல்ல எப்படி மீன் பிடிக்கணும், எங்க மீன் பிடிக்கணும், எங்க அதிகாரி அதிகமா இருக்கும், எந்த நேரத்துல மீன் பிடிக்கணும், எப்ப வளைய போன என்பெல்லாம் மீன் பிடிக்கும் தான் தெரியும். நமக்கு மீன் வாங்கி கடையில வாங்கி சாப்பிடுவோம் தெரியும், அதுவும் இப்போ யாரும் வாங்குறதே இல்லை. அதுக்கு ஆப் வந்துச்சு, அது பண்ணால் அதே வீட்டில் இருந்து கொடுத்துறாங்க, அதை வறுத்து வச்சு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட தான் தெரியும். நம்ம வஞ்சரி மீனும் அந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்க என்றால், நீங்க அந்த நிகழ்ச்சி நல்லா கண்முன்பாக கொண்டு வர ஆசைப்பேன். அவர் உட்கார்ந்துருக்காரு, இவர் சொல்றேன், ஏன்பா வலையை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு மீன் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு வலையை போடு. இவர் யாரு? இயேசு ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சர். அவருக்கும் கடலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் மேபி மீன் நல்லா ருசி சாப்பிட்டுருக்கலாம் இயேசு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம். இயேசு சொல்றார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ. அப்போ ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஆண்டவரே இரவு முழுவதும்
நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம். ஏன் மழை வாயில வந்துடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க பாருங்களா. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. ஒரு மீனவரை சந்தித்து இந்த பக்கம் நான் வரப்போ எப்போ என்ன கிடைக்கும் தெரியாது, திடீர்னு பார்த்தா பயங்கரமாக கிடைக்கும். ஒரு சில நாளில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையாக வருவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் வந்து சில மீனவர்கள் பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ வந்து அவங்க வேதனை, ஒரு ஆள் 2 ஆளில் அதுக்கு டீசலு, கூட போகிற ஆட்களுக்கான கூலி, மற்ற நிறைய விஷயம் பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலில் வந்து பேதுரு இருந்திருப்பான். இவர் ஒரு சாதாரண ஆள், ஒரு மீனவன் சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா எங்கே போனால் அங்கே போய் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நீ பாருங்களேன், ஆண்டவர் சொல்றார், நீ ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு சொல்லும் போது இவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பேதுரு திரு அவையின் தலைவராக வந்திருப்பாரா, அவ்வளோ பெரிய மீன்பால் கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை வசம், உம் சொற்படியே நான் சொல்றேன் போறாரு. உங்களுக்கு தெரியும் வசனம், மழை கிளியல அந்த படகு நிறைய மற்றவங்களாம் வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து மீன்பாடு இருந்து. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய நீங்களும் நானும் கூட நினச்சிக்கலாம், நம்மலாம் நான் அதிகமாக யோசிப்பேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்த ஒரு ஆள், நினைச்சு கூட பாரு சாமியார். ஆனால் என் கூட படித்த எத்தனை பேர் திறமைசாலிகள், பயங்கரமான ஆங்கிலம் பேசலாம் இன்னைக்கு இல்லை. பார்க்கும்போது அருகதையற்றவங்க, தகுதியற்றவங்க தான் கடவுள் அழைக்க பாருங்க. ஒன்று தான் அவரை என்ன பண்ணாரு, அவரை நம்பினார். சொற்படி ஆகட்டும், அன்னை மரியா நான் ஏதோ அடிமை, சொற்படி ஆகட்டும் நாங்கள் தூக்கி வச்சாரு பாருங்க. எங்க உலகத்தினுடைய தாயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தான், நான் சொன்னேன், நான் என்ன பெரிய எனக்கு தெரியாதா, நான் பார்க்காததா, நான் படிக்காததா, ஏன் உலகத்துல பெரிய தப்பு பண்ணாத அப்படி என்று நம்ம பேசி இன்னைக்கு வாழ்வை நம்ம என்ன பண்றோம்னா அழைத்துக்கோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டுடைய பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்குறோம் பாருங்களேன். அதை விட மிக ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போக சொன்ன ஒரே ஒரு வாசனத்தை கேட்டும் அது சொற்பனி ஆகட்டும் சொன்னா வலை கிளிய மீன்பாடுகள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய அன்றாட வாழ்விடக்கூட நினைச்சுப்பாங்களேன். கடவுளை நம்புவோர், நான் அன்னைக்கு தான் அடிக்கடி கடவுள் நம்புவோர் கைவிடப்படா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை நம்புவோருக்கு எல்லாம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம், இப்போ கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கலாம், இப்போ கொஞ்சம் பைசா இல்லாமல் இருக்கலாம், இப்போ கொஞ்சம் வியாதியில் இருக்கலாம். நீடிக்காது. கடவுள் அதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். என்னன்னா சொற்பனி ஆகட்டும் ஆண்டவர், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரியும், நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் முயற்சி எடுத்தேன், நிறைய பண்ணேன், நிறைய காயங்கள் பட்டேன், நிறைய பேர் ஏமாத்தினா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புலம்பினே இருப்பான். இதே எவ்வளவு நாள் தான் புலம்பி இருக்க முடியும் எனக்கு தெரியல. முடிஞ்சிச்சு, விடுங்க, அடுத்த ஸ்டெப் 2025 பிறந்துச்சு, நமக்கு என்ன நாள் நடக்கும் அப்படின்னு போங்க. ஆண்டவரை நம்புங்க, மாதாவை நம்புங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கை வேற மாதிரி போய் இன்னைக்கு அதுதான் வந்து மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக நான் பேதுருவை பார்க்கிறேன். பேதுரு கிராக் பாட், ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லாதவராக, மீன் பிடிப்பவராக, வேஸ்டாக இருந்தார். ஆனால் திரு அவையை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக, உன் பெயர் பேதுரு இல்ல பாறை, இந்த பாறைமை திருச்சபை கட்டுவேன்னு சொன்னார். கட்டினார். அந்த திருச்சபை இன்றும் குன்றாத விளக்கு போல ஒளி வீசி கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விட கூட ஆண்டவர் நம் அனைவரும் அழைத்து, இங்க யாருமே தகுதியற்றவங்க கிடையாது. நீங்க நினைச்சு நான் கிராக் பாட், உடைந்து போன பானை, அந்த உடைந்து போன பானை இருந்த தண்ணீர் தான் அங்கு ஒரு மலர் சோலையை, ஒரு பாலைவனமாக இருந்த இடத்த ஒரு சோலை வனத்தை ஏற்படுத்த முடிந்தது. எனக்கு உங்களை கூட கடவுள் அதற்கான காரியங்கள் வச்சிருப்பார். எனக்கு தெரியல, அவர்களுக்கான திட்டங்கள்லாம் இருக்கும். நீங்க ஒன்றுத்துக்கு உதவாதுங்க, மற்றவங்க பாரு வச்சுக்கிட்ட விடுங்க. அவன் சொல்வான், இவன் சொல்வான், நான் நிறைய எவனா சொல்லிட்டு போட, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என் ஆண்டவர் எனக்கான காரியங்களே செய்வார். என் ஆண்டவர் எனக்கான திட்டம், அவரை உங்களை வழி நடத்த, உங்களுக்கான கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒண்ணுதான். நானும் நீங்களும் என்ன பண்ணணும், நீ கடவுளை முழுமையா நம்பணும். நம்புவோருக்கு கடவுள் எல்லாம் செய்வோம். ஆகவே நாம் கேட்ட இந்த 3 பேருமே சாதாரணமாக இருந்தவர்கள், இறை பிரசனத்துல தங்களை ஒப்படைத்தவர்கள், தங்க பாவ உணவை உணர்ந்தவர்கள். கடவுள் அவர்கள் 3 பேருமே வேறு ஒரு நிலைக்கு உயர்த்த, இதுதான் புனிதர்கள். நம்மளோட வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு புனிதலைக்கு உயர்த்தப்படும். நாம புனிதராக வாழ்றோமோ இல்லையோ, புனிதர மனிதர்களாக வாழ்வோம். தினந்தோறும் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். ஆண்டவரை நம்புவோம். அவர் நமக்கு கிடைக்க வேண்டியதை அபிவிதமாக, இந்த எப்படி மீன் பாடு அப்படியே வலை கிளிய மீன் கிடைத்ததோ அவ்வாறு நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நிரம்ப அருள்வரங்களை தருவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து செபிப்போம். விழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவர்
தலைக்கிளைய மீன்பாடு கிடைப்பதற்கு பேதுரு தன்னை முழுமையாய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தார். நாமும் கூட அவருடைய பாதத்தில் அண்டு வந்திருக்கிறோம். நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர்கள் மற்றும் நற்செய்தியை அறிவிக்கும் அனைவரையும் அன்பும் புனிதமும் நிறைந்த தூய ஆவியாரின் ஆலயமாகவும் தீமை செய்வோரை மன்னித்து அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான இறை ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் இறைவா, எங்கள் வாழ்வில் நிகழும் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் உம்மை விட்டு விலகாமல், உம்மை பழித்துரைக்காமல், எந்நாளும் உம்மை மறுதளிக்காமல் வாழ்ந்திடக்கூடிய நல் இதயத்தை தந்தருளும். கரங்களில் இருந்து நல்லதை பெற்ற நாங்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட்டாலும் அந்த நிலையிலும் உம்மையிலே நம்பிக்கை உள்ளவர்களாக நடப்பவை எல்லாம் இறை சித்தம் என்ற உண்மையான விசுவாச மனநிலை உள்ளவர்களாக எங்கள் வாழ்வில் பயணப்பட உமதருளை பொழுந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உரைத்த இறைவா, இன்று உலகில் திரு அவைக்கும் அதன் மக்களுக்கும் எதிராக இழைக்கப்படும் அநீதிகள், குற்றச்சாட்டுகள், இறை அச்சம் இன்மையால் நேர்ந்திடும் ஆபத்துகள் போன்ற அனைத்து இன்னல்களிலும் இருந்து எம்மை காத்து உலக மாந்தர்களான எங்களை இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரை பின்தொடரவும் இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளையோரை நல்வழிப்படுத்தும் எம் இறைவா, இக்காலகட்டத்தில் இளையோரை உலக போக்கிலான காரியங்களிலிருந்து இறை வழிக்கு அழைத்து செல்வது மிகவும் கடுமையான செயலாக உள்ளது. அவர்களின் தேவைகள் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து வாழவும், அவர்கள் முழுமையாக கரம் பற்றி கொள்ளவும், இறை எச்சத்தோடு வாழவும், பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் இறையருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உருவான எம் இறைவா, ஒவ்வொரு இடங்களிலும் குட்டி திருச்சபையாக இருந்து வரும் அன்பிய குடும்பங்களை காப்பவரே, எங்கள் புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்களின் தேவைகளை அறிந்து குடும்பங்களில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலவும் எதிர்நோக்கி இருக்கும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை சிறப்புற கொண்டாடவும் உமது ஆசீரை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் மௌனமாக செபிப்போம், கண்களை மூடுவோம். ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று சொன்னார். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வு மேம்போக்கான ஒரு வாழ்வாக இருக்கிறது. எப்பெல்லாம் நம்ம ஆழத்துக்கு டீப் டவுன் அப்படின்னு சொல்றோம், நம்முடைய வாழ்வில் ஆழமான உறவுகள் நிறைய நேரங்களில் நான் சொன்னமே ஆழமாக செல்கிற போது தான் நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுது. ஆழ்கடலில் போய் முத்து பிடிக்கலாம் சொல்லுவாங்க, மேலெல்லாம் கிடைக்காது, அதுக்காக கடினப்படணும். என்னுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஆண்டவருடைய வசனம், ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். இந்த வெளியில் பார்க்குற பல விஷயங்கள், வெளியில் பார்க்குற பல இந்த ஜோடனைகள், டெக்கரேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் வாழ்வை தொலைத்து போகிறோம். உண்மையான அன்பு, ஆழமான நட்பு, இறைப்பற்று இதான் இன்னைக்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் உந்தி தள்ளுகிறது. அப்படியான ஒரு மனிதர்களாக நாம் வாழ, அதன் வழியாக எப்படி அந்த மீன்பாடு அதிகமாக கிடைத்ததோ நம்முடைய வாழ்விலும் அதிகமான அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டும். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறவரே, எங்களை வாழ்வித்து கொண்டு இருப்பவரே, நாங்கள் எடுத்து எங்களை எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ள கிடங்களே புதைந்திருக்கிற எல்லா தேவைகளையும் அது பாதம் அர்ப்பணிக்கிறோம்.
நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனம்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. கருவினிலே அணைத்து கொண்டாய் அன்பினிலே. தரையறியா தரணியெல்லாம் தன் கரத்தில் தாங்கிக் கொண்டாய். எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனம்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசனம்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாளின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுகுறை புற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை நீர் படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை,
இன்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவர் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவுளம் ஆனீரே. சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்து நீர் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரும் பண்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோடைய ஆவியை இப்பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய ஜான் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நாம் நன்றி செல்வோம். இந்த நாளை காண்பதற்குரிய பாக்கியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அவருடைய அருள் கறந்த நாள் முழுது நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றாடுவோம். சிறப்பாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காகவும் நம்முடைய ஜெப உதவிகள் கேட்ட அனைவருக்காகவும்
பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவருக்காகும் நம்பிக்கையோடு இந்த அற்புதமான தெய்வீக திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேந்தலுக்காகும் என்றான். உடையவர்கள் மிக அழகாய் சொல்கிறார்கள், பாவ உணர்வு சாவுக்கு இட்டு செல்லும் பாவம்னு சொல்லல. அதுதான் பலவிதமான உடல் நோய்களுக்கும் மன நோய்களுக்குமான காரணமாய் அமைகிறது சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப அழகான பேதுரு மீன்பாட்டை பார்க்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும். அதனால் இதுதான் நான் சொன்னதில்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய வலு குறைவு, நம்முடைய இயலாமை, நம்முடைய பலவீனங்களை நம்ம நிறைய நேரங்களில் மெச்சிக்கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. நம்ம அனைவருமே அதை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். உணரணும், ஆண்டவரே நான் குறை உள்ளவன், என்கிட்ட கொஞ்சம் திமிரு அதிகமாக இருக்குது, நான் என்ற அகந்தை இருக்குது, அடுத்தவனை அடக்கி ஆள்றேன், நான் தான் சொன்னது சரி என்று நினைக்கிறேன். நிறைய குடும்பங்களில் இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் இப்படிலாம் நிறைய பேர் இருக்கான். நிறைய வார்த்தைகள் வழியாக அநேகரை நான் காயப்படுத்துகிறேன், அடிக்கடி கோபப்படுகிறேன். கோபப்படுகிற போது தேவையில்லாத அந்த வார்த்தைகள் வழியாக பலரை நான் மனநோக இதெல்லாம் நம்ம இதான் உணர்வது. எனக்கு நிறைய நேரம் அந்த உணர்வே இல்லை. அதுதான் எனக்கு நிறைய நேரங்கள் நம்ம இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தேவையில்லாத காரியங்கள் நம் குடும்பத்தையும் நம்மையும் நமது மனதையும் இன்னைக்கு ஏன் மகிழ்ச்சி தொலைந்து போகிறது, ஏன் இன்னைக்கு சோகம் நம்முடைய தழுவி கொள்கிறது, ஏன் கவலை இன்னைக்கு நம்ம இதுதான் எல்லாம் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நிறைய நேரங்களில் நிறைய மனதுக்குள்ள உறவுக்குள்ள சிக்கல்கள்லாம் இன்னைக்கு நான் நினைக்கிறேன். பேதுரு, ஏசாயா, இறை வாக்கினர், பவுலடிகளார் கடவுளுடைய திருநிலையில் தங்களை உணர்ந்து கொண்டார்கள், தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் கடவுள் அவருடைய நினைத்து மனம் வருந்தினார்கள். அவருடைய கடவுள் மிக அற்புதமான நிலைக்கு உயர்த்தி நம்ம இன்னும் குடும்பங்கள் நம்முடைய வாழ்வு ஒப்பு கொடுப்போம். நாமும் அடிக்கடி இந்த பாவ உணர்வை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான, நம்மை திருத்திக் கொள்வதற்கான, பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கான விழாக மாற அருள் வேண்டும். பொய் தேடுவோம் என்ற எந்த நோக்குட துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடில் நேற்று எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான புனித மிக்க மரியாள், அவருக்கு என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, அவரது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்தூதர்கள் தோமா, நீத்ரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, மன்னிக்கிற ஆண்டவர். அவர்தான் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம், நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். கரங்களை விருப்பம், கண்களை மூடுவோம். இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவர எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவர அவருடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், மகிழ்வையும், நிறைவையும்
இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகர் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியார் ஒத்துழைப்பான் உமது இறைப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துகளை விடுவித்து நாங்கள் இன்னுடைய கட்டளைகளின் கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. உடைய பிரசனத்திலே நாம் யாராக இருக்கிறோம் என்பதை உணர்கிற போது அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இயலாமைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்களை உணர்கிற போது அவற்றையெல்லாம் மன்னித்து வாழ்வு தருகிற தெய்வமாக, விடிவு தருகிற தெய்வமாக, விடுதலை அளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தொளி வர கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை கோவில் பிள்ளை தாய் அந்தோனி அம்மாள் இவரின் மகன் ஜான்சன் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அன்பு செல்வம் தாய் மைக்கேல் மேரி இவரின் மகள் விஜிலா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஆண்டனி பிரான்சிஸ் சேவியர் தாய் மரிய இருதய செல்வம் இவரின் மகன் ஆண்டனி பிரவீன் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அகஸ்டின் ஜெகன் தாய் ஜாஸ்மின் பிரீடா இவரின் மகள் ஆரோக்கிய ஜெஸ்மா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இது மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை இருதயநாதன் தாய் ஜெசிந்தா மேரி இவரின் மகன் ஏபல் ராஜ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் பேரம்பாக்கம் பங்கைச் சேர்ந்த தந்தை தேவேந்திரன் தாய் அமிர்தம் இவரின் மகள் லட்சுமி தேவேந்திரன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை நல்லையா தாய் மேக்தலின் இவரின் மகன் மெல்வின் செல்வகுமார் என்பவருக்கும், கோயம்புத்தூர் மறை மாவட்டம் காந்திபுரம் பங்கைச் சேர்ந்த தந்தை மாசிலா மணி ராஜா தாய் பிலோமின் இவரின் மகள் ஜெனிட்டா மேரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை பாக்கியரான் தாய் ஆரோக்கிய மேரி இவரின் மகள் பாக்கிய செல்வி என்பவருக்கும், மதுரை உயர்மறை மாவட்டம் தும்மசிமினப்பட்டி பங்கைச் சேர்ந்த தந்தை பழனிசாமி தாய் பாக்கியம் இவரின் மகன் கணேஷ்குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மூன்றாவது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடையிருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புடைய இன்று பொது காலத்துடைய 5வது ஞாயிறு 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனித ஸ்கொலஸ்டிகா கன்னிமறை சாட்சி விழா. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லூர்து நகர் புனித கன்னிமரியாளுடைய நினைவு. அன்று உலக நோயாளர்கள் தினம். அன்று மாலை சிறப்பு வழிபாடும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் சிரில் மற்றும் மெத்தடியஸ் ஆயர்களுடைய நினைவு. வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்பலி முடிதலும் பங்கு பெரிய மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். எனவே பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாது கூட்டத்திலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அன்பாதவை இன்று மாதத்துடைய 2வது ஞாயிறு நம்முடைய பங்கிலே நமக்காக உழைத்துக் கொண்டிருப்ப நம்முடைய வின்சென்ட் பால் நண்பர்கள் அநேக ஏழை எளியவர்களுக்கு வருகிறவர்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக இன்னைக்கு டோர் கலெக்ஷன் வெளியில் நிற்கிறார்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று மதியம் 3 மணிக்கு பிள்ளார் அன்னை கொமிசிய கூட்டமாக நடைபெறும். எனவே பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாது கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய MMI இறையியல் கல்லூரி நம்முடைய அருள் சகோதரர் ஆரோக்கிய சாமி இங்கு வருகிறார். எனவே அந்த இறையியல் கல்லூரி இறை நம்மில் ஆன்மீகம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் இன்றைய திரு அவையும் அதன் செயல்பாடு இந்த தலைப்பில் ஒரு கருத்தமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது அநேகருக்கு, ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், நம்முடைய திருத்தந்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு அழைத்திருக்கிறார். எனவே காலையிலிருந்து மதியம் வரை நடைபெறுகிற இந்த கருத்தமர்வு. ஆகவே இதற்கான நம்முடைய அருள் சகோதரர் பேருந்தும் உங்களை கொண்டு வருகிறார். காலையில் சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து ஒரு மதியம் 1 மணி நடைபெறும். காலை உணவும் மதிய உணவும் வழங்கப்படும். எனவே விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை நம்முடைய அருள் சகோதரம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே ஆல்ரெடி பசங்களுக்கெல்லாம் மூடு வந்துடும். என்ன மூடு? எக்ஸாம் ஃபியர். ஆகவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நினைக்கிற முந்தானத்து நம்முடைய +2 பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தொடங்கிட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடைபெறுவதற்கான, அதுவும் குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம், இந்த 10th +1 12th படிக்கிற மாணவிகள் தங்களை தயாரித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். அவர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு ஜெப வழிபாடு ஏற்பாடு செய்கிறோம். எனவே இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, ஏன்னா அடுத்த மாதம் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம்.
அவை பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெறுகிற அந்த வழிபாட்டில் அவர்களுக்காக சிறப்பு ஜெபமும் அவர்களுக்காக நம்ம அவருடைய பேனா பென்சிலாம் அவர்களை பிளஸ் பண்ணி கொடுக்க இருக்கிறோம். எனவே இந்த பிள்ளைகள் நிறைய பேர் நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் பார்த்தா நிறைய கூட்டம் வந்து நம்பி எண்ணிக்கை இல்லை. எனவே இந்த +2 10th +1 படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பெயர்களை அந்த 25ஆம் தேதி வருகிற பிள்ளைகள் மட்டும் அவர்களுக்கு அவர் சின்ன ஒரு பரிசளித்து அவர்களை வாழ்த்த இருக்கிறோம். எனவே அவருடைய பெயர்களை நம்முடைய உதவி பந்தன பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளும். என்னுடைய ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு அமைத்து கொடுத்தவர் இந்த அருளானந்தர் அன்பியச்சு செஞ்சவர்கள். அவர்களுக்கு நிறைய குட்டீஸ் நாம் பார்த்து வாசித்து இந்த வழிபாடை அர்த்தப்படுத்தியிருக்கிறார்கள். பலத்த ஒரு கரவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். அடுத்த வாரம் மகிழ்ச்சியின் மாதா பிரசித்தி சென்றவர்கள் நம்மை இந்த திருப்பலி படி நடத்துவார். நம்முடைய இளையோர் குழுவினர் நம்முடைய மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் பல விளையாட்டு போட்டிகள். ஆகவே தொடர்ந்து அவர்களும் கூட விடாது சென்று கொண்டு இருக்கிறார். அங்கெல்லாம் சென்று பரிசுகளை தட்டி வருகிறார். கடந்த வாரம் நடைபெற்ற பிரான்சிஸ் சவேரியா பிராட்வேல இருக்கிற பங்கில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் நம்முடைய பிள்ளைகள் ரன்னர் அப் பரிசை தட்டி வந்திருக்கிறார். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய உற்சாகத்தையும் பாராட்டி தெரிவித்து எங்கட வாங்கடா. புனித அருளானந்தர் போர்த்துகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் இவரது பெற்றோருக்கு 4வது குழந்தையாக 1647 மார்ச் மாதம் 1ஆம் நாள் பிறந்தார். இவரது திருமுறுக்கு பெயர் ஜான். அதனுடன் சேர்த்து ஜான் டி பிரிட்டோ என அழைக்கப்பட்டார். அவரது 15வது வயதில் உலக வாழ்வை துறந்து ஜேசு சபையில் சேர்ந்தார். 9ஆம் வயசு அவர்களால் அருளானந்தர் என பட்டம் பெற்றார். ஞான வாழ்வில் உயர்ந்து 2ஆம் சவேரியார் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார். படகின் மூலம் பயணம் செய்து இந்தியாவை வந்தடைந்தார். இறை பணியில் திருக்காட்சி திருநாளன்று 200 பேருக்கு திருமுழுக்கு வழங்கினார். அவரது நற்செயல்கள் சேதுபதிக்கு பிடிக்காதனால் கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான். 1693 பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் தமிழ்நாட்டில் ஓரியூரில் முழுந்தாளிட்டு எண்ணற்ற மக்களின் முன்னிலையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஓங்கிய வாளுடன் கொலைஞன் நின்று கொண்டிருந்தான். ஜெபம் முடிந்த பின் தலை துண்டிக்கப்பட்டு தலை வேறு உடல் வேறு ஆனது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த மண் சிவந்த மண்ணாகவே காணப்படுகிறது. சாம்பல் புதன் என்று மதியம் மறைச்சாட்சியாக கொல்லப்பட்டார். ஓரியூரில் இவரது பெயரில் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. மண்ணியூர் காக்க தண்ணியூர் நீத்த செம்மன் புனிதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீ திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. நன்றி பாடி
அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.